இந்த ஜோதிட சாஸ்திரத்துல வெறும் ராசி கட்டத்தை மட்டுமே வச்சு நம்ம ஒரு மிரல்ற மாதிரி பலன்னு சொல்ல முடியும். நிறைய ஜோதிட முறைகள்ல நிறைய கணக்கு வழக்குகள் இருக்குது, தசா புத்தி அந்தரம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஒரு ஜோதிடம் கணக்கு போட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே ஒரு வாடிக்கையாளர் பாத்தீங்கன்னாக்க எப்போ கணக்கு போட்டு முடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு ஒரு அவசரமான இடத்துல நம்ம போயிட்டு இருக்கிறோம். குறிப்பா ஒரு ராசி கட்டத்தை மட்டும் வச்சு நம்ம உடனே பலன் சொல்ல முடியுமா? கட்டாயமாக முடியும். அதுல நாடி விதிகளினுடைய சூட்சமும் நிறைய ஒளிஞ்சு இருக்குது. ஒரு ஜனன ஜாதகத்துல நீங்க யாருடைய ஜாதகமா இருந்தாலும் பரவாயில்ல, உங்களோட ஜாதகத்துல ராசி கட்டத்தை எடுத்து வச்சுக்கோங்க. புதன் அப்படிங்கிற கிரகம் சந்திரனோடு இணைந்திருந்தால் நான் சொல்றது பொருந்தும். புதன் இருக்கிற வீட்டுக்கு 1, 5, 9 ஆகிய வீடுகளில் சந்திரன் அமர்ந்திருந்தாலும் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது பொருந்தும். புதன் இருக்கக்கூடிய வீட்டுல சந்திரன், அதாவது மிதுன ராசியிலேயோ கன்னி ராசியிலேயோ சந்திரன் அமர்ந்து அல்லது கடகராசியில புதன் அமர்ந்தாலும் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் பொருந்தும். என்ன அப்படின்னா, புதன் சந்திரன் அப்படிங்கக்கூடிய பகை கிரகங்களுடைய தொடர்பு ஒருவருடைய ஜாதகத்துல என்ன மாதிரியான பலனை ஏற்படுத்தும் அப்படின்னா, கட்டாயம் அந்த ஜாதகர் ஒரு வதந்திக்கு ஆளாவார். அவர் ஒண்ணுமே பண்ணியிருக்க மாட்டார். அவரோட விஷயம் வெளியில வேற மாதிரி ரூமர் ஆகக்கூடியது, அப்படி ஒரு அமைப்பு. புதன் அப்படிங்கக்கூடிய வித்யாகாரகன் கல்விக்காரகன் சந்திரனோடு இணையும் பொழுது படித்த கல்வியை பயன்படுத்த முடியாமல் தவிக்கக்கூடியவர்கள் இந்த புதன் சந்திரன் இணைவு இருக்கக்கூடிய ஆண் ஜாதகமாக இருந்தாலும் சரிதான், பெண்ணுடைய ஜாதகமாக இருந்தாலும் சரிதான். இதை நீங்க பொருத்தி பார்த்தீங்கன்னா தெரியும். கட்டாயமாக புதன் சந்திரன் அப்படிங்கிற கிரக இணைவு ஒருவருடைய ஜனன ஜாதகத்தில் இருக்கும் பொழுது பள்ளி கல்லூரி கல்விலாம் இருக்கு இல்லையா, இந்த பள்ளி கல்லூரி முடிக்கும் பொழுதே பாத்தீங்கன்னாக்க நிறைய ஸ்கூல் மாறுவாங்க. ஒரு ஸ்கூல் 2 ஸ்கூல் அப்படிங்கிற மாதிரி அவங்க சூழ்நிலையை ஒரே ஸ்கூல்ல படிக்க விடாது. அப்படி இல்லைன்னா ஸ்கூலுக்காக ஒரு லாங் டிராவல் பண்ணி அலைஞ்சு திரிஞ்சு படிக்கிற மாதிரி அமைப்பு அப்படிங்கிறது புதன் சந்திரன் அப்படிங்கிற கிரகம் ஏற்படுத்தும். புதன் அப்படிங்கிறது நம்ம உடலுடைய தோல் பகுதியை குறிக்கக்கூடியது, சந்திரன் அப்படிங்கிறது திரவ நிறைகளை குறிக்கக்கூடியது. அதுபோல இதுல ராகுடைய சம்பந்தமோ அல்லது கேதுவுடைய சம்பந்தமோ வரும் பொழுது இதனுடைய பாதிப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். புதன் சந்திரன் தொடர்பு கட்டாயம் கடன் அப்படிங்கிற தொல்லையினால அதிகமாக வருத்தப்படக்கூடியவர்கள், அதிக நெருக்கடியை சந்திக்கக்கூடியவர்கள் இருப்பாங்க இந்த ஜாதகர்கள். புதன் அப்படிங்கிற கிரகம் ஒரு ஜாதகருடைய நெற்றி பகுதியை குறிக்கக்கூடியது, நாக்கை குறிக்கக்கூடியது, புத்தி கூர்மையை குறிக்கக்கூடியது. அதே மாதிரி சமயோதிக புத்தி, பிரசன்ட் ஆஃப் மைண்ட்னு சொல்லக்கூடிய சமயோதிக புத்தியை குறிக்கக்கூடியது புதன். புதன் அப்படிங்கிற கிரகம் எப்போது சந்திரனோடு இணைகிறதோ அந்த ஜாதகர் சந்தேக குணம் அதிகமாக இருப்பார். புத்தி கூர்மை பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல தடுமாற்றம் அப்படிங்கிறது ஏற்பட்டுரும். பெரும்பாலும் இதுல நல்ல பலனே இல்லையா சார் அப்படின்னா, நல்ல அழகா இருப்பாங்க, நம்ம அதை சொல்ல முடியும். அழகான நெற்றி, வட்டமான நெற்றி இருக்கும். ரெண்டாவது பாத்தீங்கன்னாக்க புதன் கல்விக்காரகன், சந்திரன் பாத்தீங்கன்னா ஒரு நிலையற்ற கிரகம். இவங்க இந்த ஷார்ட் டைம் கோர்ஸ்ல அதிகமா விருப்பம் இருக்கக்கூடியவர்கள். ஒரு 2க்கு மேற்பட்ட கல்வி படிப்பாங்க. ஒரு கிராஸ் மேஜர்லாம் படிக்கக்கூடிய அமைப்பும், ஒன்று படிச்சு முடிச்சதுக்கு பிறகு இன்னொரு துறையில ஆர்வம் வரும். நிறைய படிச்சதை பயன்படுத்த மாட்டாங்க. ஒன்று படிச்சு முடிச்சதுக்கு பிறகு ஒரு புதுசா ஒரு ஆர்வம் வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த புதன் சந்திரன் அப்படிங்கிற கிரக இணைவுக்கு வரும். பெரும்பாலும் புதன் சந்திரன் கிரக இணைவு ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் இருக்கும் பொழுது அம்மாவோட கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். ஏதோ ஒரு வகையில அவங்க இருவருக்கும் கருத்து வேறுபாடு, சின்ன சின்ன விஷயங்கள் கணக்கு வழக்குகள், கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட சந்தேக உணர்வு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய வரும். இது மாதிரி நிறைய சுவாரஸ்யமான பதிவுகள், அடுத்து ஒவ்வொரு கிரகங்கள் இணையும் பொழுது என்ன மாதிரி பலன்கள், அடுத்து ஒவ்வொரு கிரகங்கள் இணையும் பொழுது இந்த பாதிப்புகளை நம்மளால சரி பண்ணிக்க முடியுமா, ரொம்ப மிகவும் எளிமையாக சரி பண்ணிக்கக்கூடிய பாதிப்புகள் அப்படிங்கிறது புதன் சந்திரன் ஒருவருடைய ஜாதகத்தில் இணைந்தால் புதன் எந்த ராசியில நிற்குதோ அந்த ராசியில உணவு தானம், அன்னதானம், நீர் தானம். இப்போ நம்ம ஒரு வெயில் காலத்துல இருக்கோம் இல்லையா, ஒரு நீர்மோரோ ஒரு தயிர் சாதமோ சாதாரணமான ஒரு தண்ணீரோ அல்லது ஒரு கூல்ட்ரிங்க்ஸோ வாங்கி புதன் நின்ற ராசியினுடைய கிழமையில நீங்க கொடுத்தீங்கன்னாக்க படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். நிறைய நீங்க ஆச்சரியப்படுத்துற மாதிரி சுவாரஸ்யமான தாந்திரிகமான பரிகார முறைகள் இருக்குது. எளிமையாக கைமேல் பலன் தரக்கூடிய பரிகாரங்கள் அப்படிங்கிறது நிறைய நம்ம சொல்ல முடியும். அதற்கான பதிவுகள் தொடர்ந்து பதிவிடப்படும். தொடர்ந்து சிட்டிசன் அப்படிங்கிற சேனலை நீங்க சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. மேலும் ஒரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திப்போம். நான் உங்கள் சிவா மாவீரன், நாடி மற்றும் பரிகார ஜோதிட ஆய்வு மாணவன், ஸ்ரீ வாராகி ஜோதிடாலயம், ஜெயம் கொண்ட சோழபுரம். நன்றி. வாழ்க வளமுடன்.